ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டூஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைனக்ஸ் விஐ எடிட்டர் டுட்டோரியலை பற்றி பார்க்க போறோம். இந்த வீடியோவோட ஸ்டெப் பை ஸ்டெப் கைடை நம்ம இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு அஜெண்டாவில் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு விஐ எடிட்டர். விஐ எடிட்டரோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். மோட்ஸ் இன் விஐ. விஏல என்னென்ன மோட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி கவர் பண்ண போறோம். பேசிக் கமெண்ட்ஸ். விஏல பேசிக் கமெண்ட்ஸை பற்றி கவர் பண்ண போறோம். எடிட்டிங் அண்ட் சேவிங்ஸ் ஃபைல். ஒரு ஃபைலை எப்படி எடிட் பண்றது, அப்புறம் எப்படி சேவ் பண்றது, அதை பார்க்க போறோம். நேவிகேஷன் ஷார்ட்கட்ஸ். விஏல என்னென்ன நேவிகேஷன் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி கவர் பண்ண போறோம். சர்ச் அண்ட் ரீப்ளேஸ். அந்த விஏல ஒரு ஃபைலில் ஒரு வேர்டை எப்படி சர்ச் பண்ணுறது, அப்புறம் இன்னொரு வேர்டை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் டெமோவா ஒரு ஃப்ளோவில் பார்க்க போகிறோம். ஃபைனலாக சம்மரையை கவர் பண்ணி இந்த வீடியோவை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஐ இஸ் எ டெக்ஸ்ட் எடிட்டர் available by default in most Linux system. ஸோ லைட் வெயிட், ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல். அதாவது இந்த விஏங்கிற ஒரு டூல் யூட்டிலிட்டி வந்து நம்ம எல்லா லினக்ஸ் சிஸ்டத்துலையும் பை டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கும். இது வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டு, அப்புறம் பவர்ஃபுல்லான ஒரு டூலு. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபைலை எடிட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலில் உள்ள வேர்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுமோ, இல்லாட்டி ஃபைலில் ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டை சர்ச் பண்ணணும்னாலும் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா காமன்லி யூஸ்டு ஃபார் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எடிட்டிங். ஸோ இது மோஸ்ட்லி வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலை எடிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான டூலுங்கிறதுனால நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து நம்ம எடிட் பண்ணையில் எப்பயுமே ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த விஐ டூலை யூஸ் பண்ணி அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை மாடிஃபை பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் எடிட்டிங் வி ஷுட் டேக் ஆல்வேஸ் பேக்கப் ஆஃப் த ஃபைல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோட்ஸ் இன் விஐ. ஸோ விஐயில் என்னென்ன மோட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் மோட். ஸோ கமாண்ட் மோடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃபால்ட் மோடு யூஸ்டு ஃபார் நேவிகேஷன் அண்ட் கமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு டிஃபால்ட் மோடாக இருக்கிறதுனால இது நேவிகேட் பண்ணுறதுக்கும் அப்புறம் கமாண்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மோடு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கமாண்ட் மோடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மோட். இன்சர்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டைப்பிங் அண்ட் எடிட்டிங் டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இன்புட் பண்ணுறதுக்கும் அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட்டை மாடிஃபை பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் இந்த இன்சர்ட் மோடு வந்து நமக்கு யூஸ் ஆகுது. லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் சேவிங், குவிட்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு கமாண்ட். இது வந்து அந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கும் குவிட் பண்ணுறதுக்கும் அப்புறம் அட்வான்ஸ் கமாண்டை நம்ம டைப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ இது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு டெமோவை பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னால் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஓப்பனிங் ஏ ஃபைல். ஸோ கமாண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா விஐ ஸ்பேஸ் ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னாக்கா ஒரு ஃபைல் நேம் வந்து இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக ஒரு ஃபைல் இருந்துச்சுனாக்கா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இல்லை ஃபைல் நேம் நமக்கு இல்லை ஆல்ரெடி அப்படின்னாக்கா அது ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணும். இப்போ நான் விஐ ஸ்பேஸ் டெக்டோஸ் ஐடி தமிழ்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண இருந்துச்சு, நான் டைப் பண்ணேன்னாக்கா அது ஆல்ரெடி டெக்டோஸ் ஐடி தமிழ்ங்கிற ஒரு ஃபைல் இருந்துச்சுனாக்கா அது ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னாக்கா டெக்டோஸ் ஐடி தமிழ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் ஃபைல் எக்ஸிஸ்ட் ஓப்பன்ஸ் இட் அப்படின்னு இருக்காங்க. இஃப் ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் கிரியேட்ஸ் நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைல் இருந்துச்சுனாக்கா அதை ஓப்பன் பண்ணும், இல்லைன்னா நமக்கு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் ஒரு டெமோவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே, இன்சர்ட் மோட். ஸோ இன்சர்ட் மோடில் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்டர் இன்சர்ட் மோட் எப்படி போகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐனாக்கா எதுக்கு யூஸ் ஆகுது, ஏ எதுக்கு யூஸ் ஆகுது, ஓ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சர்ட் மோடை உங்களுக்கு டெமோவை காமிச்சாக்க இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதுக்காக நான் ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போய்க்கிறேன் முதல்ல. ஓகே, ப்ரீவியஸ் ஸ்லைடில் ஓப்பனிங் ஏ ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமாண்ட் வந்து விஏ ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கேருந்து டெமோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம விஎம்குள்ளே லாகின் பண்ணணும். ஸோ 1 செகண்ட் நான் விஎம்குள்ளே லாகின் பண்ணுறேன் உங்களுக்கு.
அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நம்ம விஎம்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ விஎம்குள்ளே நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிடுறேன். ஹூ ஆம் ஐ. ஸோ நான் வந்து ரூட் யூசரில் இருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பிடபிள்யூடின்னு போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பாத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்கே க்ரியேட் பண்ணுறீங்களா ஃபைலு, அந்த பாத்தில் தான் நீங்கள் போயிட்டு ஓப்பன் பண்ணணும். இல்லாட்டி அந்த ஃபுல் பாத் நேமை கொடுக்கணும். இல்லைன்னா அந்த ஃபைல் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஒரு எரர் வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு இப்போ நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து சப்போஸ் விஐ ஸ்பேஸ் டெஸ்ட் ஃபைல்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டேன். இந்த டெஸ்ட் ஃபைல் வந்து இல்லை, இந்த பாத்தில் ரூட்டுங்கிற இடத்துல வந்து டெஸ்ட் ஃபைல் இல்லை. அதனால வந்து இது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நான் இங்கே வந்து ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து இன்சர்ட் மோடில் போயிட்டு ஏபிசிடின்னு டைப் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஃபைல் அந்த டெமோவுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னால் இந்த ஃபைலோட ஃபுல் பார்த்து கொடுக்கணும். இல்லாட்டி அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த டெஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே கொடுத்துட்டேன். நான் இப்போது நான் ls-l அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபைல் இருக்குது. இப்போ நான் ரூட்டில் இல்லை. சப்போஸ் நான் வந்து /ஹோமில் இருக்கேன். ஓகேங்களா, cd/home போட்டேன். இதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நான் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். பிடபிள்யூடி. ஓகேங்களா, இப்போ நான் /ஹோம்குள்ளே இருக்கேன். நான் வந்து ரூட்டில் வந்து டெஸ்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் /ஹோம்குள்ளே வந்து இப்போ டெஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு விஐ தான். ஆல்ரெடி ஃபைல் இருந்துச்சுனாக்கா அது ஓப்பன் ஆகும், இல்லைன்னா புது ஃபைலாக க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி அந்த டெஸ்ட் ஃபைலுக்குள்ளே ஏபிசிடின்ட்டு ஒரு என்ட்ரி போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்ப்போம். இப்போ நான் வந்து இஐ ஸ்பேஸ் டெஸ்ட் ஃபைல்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிடி இல்லை. இது வந்து புதுசாக ஒரு ஃபைலாக க்ரியேட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நியூ அப்படின்ட்டு வருது. இது வந்து புது ஃபைலாக க்ரியேட் ஆகுது. ஸோ நம்மளோட டெஸ்ட் ஃபைல் வந்து இங்கே ஓப்பன் ஆகலை. இது வந்து புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம கரெக்டான பாத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி கரெக்டான அந்த பாத்தை கொடுக்கலைன்னு அர்த்தம். ஓகேங்களா, நான் எஸ்கேப் பண்ணி குவிட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ரூட்டில் இருக்கிற டெஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு விஐ ஸ்பேஸ் /root ஸ்பேஸ் டெஸ்ட் ஃபைல்னு கொடுக்குறேன். /டெஸ்ட் ஃபைல்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஓப்பன் ஆகும். என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு இருக்குது. நமக்கு வந்து இது நியூ ஃபைல் கிடையாது. அதனால் என்ட்ரி இருக்கிறத நமக்கு இங்கே காட்டுது. ஓகேங்களா, ஸோ ஏபிசிடின்னு காட்டுது, கிளியராக காட்டுது. ஸோ இப்படி தான் நம்ம ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாக ரூட் டைரக்டரிக்குள்ளே போயிட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். எஸ்கேப் குயிட் கொடுத்துட்றேன். ஓகே, நான் வந்து ரூட்டுக்கு போய்க்கிறேன். /root கொடுத்துட்டேன். இப்போ ls-l கொடுக்குறேன். நமக்கு ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ வந்து விஐ ஸ்பேஸ் டெஸ்ட் ஃபைல் கொடுத்தோம்னாக்கா ஓப்பன் ஆயிரும். நம்மளோட என்ட்ரியும் இருக்குது, ஏபிசிடின்னு என்ட்ரியும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன்று ஃபுல் பாத் கொடுக்கணும், இல்லாட்டி அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த பாத்தில் போயிட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். இப்படி தான் நம்ம அந்த ஃபைலை ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ குவிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக தெரியும். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போது ஸ்லைடுக்கு போயிடலாம். ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஐ ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுத்துருங்க. ஒரு ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் ஆல்ரெடி இருந்துச்சுனாக்கா ஓப்பன் ஆகும், இல்லைன்னா க்ரியேட் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் சில ஃபர்தர் டெமோவெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். ஸோ நான் விஎம்குள்ளே வந்துட்டேன். இப்போ நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். விஐ ஸ்பேஸ், ஸோ அதுக்கு முன்னாடி ls-l கொடுத்துட்றேன். ஒன்லி இங்கே பார்த்தீங்கன்னா அனகோண்டாங்கிற ஒரு ஃபைலும் டெஸ்ட் ஃபைல் மட்டும்தான் இருக்குது. நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். விஐ ஸ்பேஸ் டெக்டோஸ் ஐடி தமிழ்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, .txt படிக்கலாம். ஓகேங்களா, ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணனே நியூ ஃபைல் இது, அதனால நியூன்னு வந்துருச்சு நமக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து இப்போது நம்ம ஸ்லைடுக்குள்ளே போகணும். ஸ்லைடுக்குள்ளே போனாக்கா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்போது ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த கமாண்டை நம்ம கவர் பண்ணியாச்சு டெமோவில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். இன்சர்ட் மோடு. ஸோ இன்சர்ட் மோடில் போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
என்டர் இன்சர்ட் மோடுக்கு வந்து நமக்கு ஒன்று ஐ ப்ரெஸ் பண்ணலாம். இன்சர்ட் பிஃபோர் கர்சர், கர்சருக்கு முன்னால் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஐ ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அப்பண்ட் அப்பண்ட் ஆஃப்டர் கர்சர், உங்களுக்கு கர்சருக்கு அடுத்து வந்து அப்பண்ட் பண்ணுறதுக்காக ஏ ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓ ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்க ஓப்பன் நியூ லைன் பிலோ, அதாவது புதுசாக ஒரு லைனை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓவை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் எக்ஸிட் இன்சர்ட் மோடுக்கு வந்து நம்ம ப்ரெஸ் எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணாக்க இன்சர்ட் மோட்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், எக்ஸிட் பண்ணி வெளியில் வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஐயை ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் மோடுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு விஎம்குள்ளே போவோம். நான் விஎம்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஐயை ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்மால் ஐ தான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, நமக்கு வந்து இன்சர்ட்னு வந்துச்சு. நம்ம இன்சர்ட் மோடுக்குள்ளே இருக்கோம். நம்ம என்னனாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டைப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு கண்டென்ட்டை நான் உள்ளே போட போகிறேன். ஓகே, நான் இப்போ கண்டென்ட்டை உள்ளே போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ டெக்டோஸ் ஐடி தமிழை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. டெக்டோஸ் ஐடி தமிழ் இஸ் ஏ பாப்புலர் எஜுகேஷன் யூடியூப் சேனல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கண்டென்ட்டை நம்ம இன்சர்ட் மோடில் உள்ளே போயாச்சு. அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லைடில் என்ன போட்டிருக்காங்க, ஏ ப்ரெஸ் பண்ணால் அப்பண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏ ப்ரெஸ் பண்ணி பார்ப்போமா. ஸோ இங்கே வந்து இன்சர்ட் மோடில் இருக்கிறதுனால இன்சர்ட் மோடில் இருந்துட்டு ஏ ப்ரெஸ் பண்ணாக்கா அது ஏன் தான் டைப் ஆகும் உங்களுக்கு. நான் இப்போ ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் தான் டைப் ஆகுது. டீக்கு முன்னால் பாருங்க ஏன் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இன்சர்ட் மோடில் இருந்துக்கிட்டு ஏவை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். எஸ்கேப் கொடுத்துருங்க. இன்சர்ட் மோட்லேருந்து முதல் எக்ஸிட் ஆகணும். இன்சர்ட் மோட்லேருந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ நம்ம ஏவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஏ ப்ரெஸ் பண்ணிட்டேன். நம்ம கர்சருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இ இருக்குது. ஐ மீன் கர்சர் வந்து முதல் டீயில் இருந்துச்சு, கேபிட்டல் டீயில் இருந்துச்சு. இப்போ ஏ ப்ரெஸ் பண்ணனையும் அந்த கர்சர் வந்து இக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதைத்தான் இங்கே ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பண்ட் ஆஃப்டர் கர்சர். ஸோ கர்சருக்கு அடுத்து வந்து நம்ம அப்பண்ட் பண்ணுறதுக்கு ஏவை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அது மாதிரியே ஏவை ப்ரெஸ் பண்ணிட்டோம். நமக்கு கர்சருக்கு அடுத்த லைனுக்கு அடுத்த இதுக்கு ஸ்டெப்புக்கு வந்துருச்சு, மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ ஓ ப்ரெஸ் பண்ண நமக்கு நியூ லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நியூ லைன் நமக்கு வருதான்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஏ ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ நான் ஏதாவது இன்சர்ட் பண்ணேன்னாக்கா இன்சர்ட் ஆகும். அது பாருங்கள். இப்போ மறுபடியும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்பண்ட் பண்ணுறதுக்கும் இன்சர்ட்னு தான் காமிக்குது. இதுவும் இன்சர்ட் மோடு தான். ஸோ நம்ம கர்சருக்கு அடுத்து வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்டோஸ் ஐடி தமிழ் கொடுத்துருக்குன்னா மறுபடியும் இன்சர்ட் பார்த்தீங்கன்னாக்க மறுபடியும் ஏபிசிடின்னு கொடுத்தோம்னா டைப் ஆகும். ஏபிசிடி. ஸோ நமக்கு கர்சருக்கு அடுத்து என்ன கொடுக்குறோமோ அது டைப் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நான் ஏபிசிடியை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓ ப்ரெஸ் பண்ணணும். ஓ ப்ரெஸ் பண்ணாக்கா புதுசாக நியூ லைன் ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து மறுபடியும் இன்சர்ட் மோடில் இருந்துகிட்டே நீங்கள் ஓவை ப்ரெஸ் பண்ணாக்கா அங்கே ஓ தான் டைப் ஆகும். ஸோ நீங்கள் இன்சர்ட் மோட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணணும். நான் எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக ஒரு லைன் வேணும் அப்படின்னாக்கா எனக்கு ஓ, ஸ்மால் ஓ தான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனுக்கு கீழே வந்துருச்சு, புதுசாக லைனுக்கு வந்துடுது. நம்ம புது லைனில் நம்ம என்னன்னாலும் ஏபிசிடி அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு மேலே வேணும், ஐ மீன் இந்த டெக்டோஸ் ஐடி தமிழுக்கு மேலே எனக்கு ஒரு லைன் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் ஷிஃப்ட் ஓவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட் ஓனாக்க கேபிட்டல் ஓ அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அதுக்கு முன்னால் நம்ம இன்சர்ட்டில் இருக்கும், நம்ம எஸ்கேப் பண்ணிக்கலாம். எஸ்கேப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஓவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்டோஸ் ஐடி தமிழுக்கு மேலே வந்தாச்சு. ஓகேங்களா. உங்களுக்கு ஷிஃப்ட் ஓனாக்க மேலே நமக்கு புது லைன் கிரியேட் ஆகும். ஸ்மால் ஓ அப்படின்னாக்க நமக்கு கீழே புது லைன் கிரியேட் ஆகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம ஸ்லைடுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மோடு ஐயை ப்ரெஸ் பண்ணி நம்ம இன்சர்ட் மோடு கர்சர் எங்கே இருக்கோ அங்கேருந்து நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கர்சருக்கு அடுத்திருந்து நமக்கு டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஓ அப்படின்னாக்கா ஸ்மால் ஓ அப்படின்னாக்கா நம்ம எங்கே கர்சர் இருக்கோ அதுக்கு கீழே ஒரு லைனு புது லைனாக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ கேபிட்டல் ஓ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்கா நம்ம கர்சர் எங்கே இருக்கோ அதுக்கு மேலே ஒரு புது லைனும் ஓப்பன் ஆகும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இன்சர்ட் மோட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணி வெளியில் வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைடையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டைலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேவிங் அண்ட் குவிட்டிங் அப்படின்னு இருக்காங்க. ஒரு ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறது, அப்புறம் எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு எஸ்கேப், ஐ மீன் அந்த இன்சர்ட் மோட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு எஸ்கேப்பு, அப்புறம் டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. டபிள்யூ வந்து சேவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் குவிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மோடில் இருந்தோம்னா எஸ்கேப் பண்ணிடுறோம். அப்புறம் கியூ அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா குவிட் பண்ணி வெளியே வந்துடலாம். சேவ் அண்ட் குவிட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப், இன்சர்ட் மோடில் இருந்தோம்னாக்கா எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறோம். அப்புறம் கோலன் டபிள்யூ கியூன்னு கொடுத்தோம்னாக்கா நம்ம சேவ் பண்ணி வெளியில் வந்துக்கலாம். குவிட்டிங் வித்தவுட் சேவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபைலில் எதுவுமே சேவ் பண்ண வேணாம், எனக்கு நான் வந்து வெளியில் வரணும் அப்படின்னாக்கா எஸ்கேப் கொடுத்துருங்க இன்சர்ட் மோட்லேருந்து. அப்புறம் கோலன் கொடுத்துட்டு கியூ போட்டுட்டு நமக்கு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம வித்தவுட் சேவிங்லேயே வெளியில் வந்துடலாம். ஸோ இதை ஒரு டெமோவாக நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு விஎம்குள்ளே போயிடுறோம். நான் விஎம்குள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு ஓகே நான் சேவ் பண்ணிடுறேன். அதுக்கு வந்து எஸ்கேப் கொடுத்துடணும். எஸ்கேப் கொடுத்துட்டு கோலன் கொடுத்தாச்சு, டபிள்யூ அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன், என்ட்ரு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நியூ ஃபைலு நமக்கு சேவ் பண்ணி குவிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நமக்கு இது ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் பாருங்க. எஸ்கேப் கோலன் டபிள்யூக்யூன்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணி குவிட் பண்ணியாச்சு. நம்ம வந்து முதல் டபிள்யூ மட்டும் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த ஃபைலில் சேவ் ஆகிருக்கும். பட் அந்த ஃபைல் வந்து ஓப்பனாக தான் இருந்துச்சு. நம்ம எஸ்கேப் கோலன் டபிள்யூக்யூன்னு கொடுத்தோன்னையும் அந்த டெக்ஸ்ட் சேவ் ஆகி அந்த ஃபைலை விட்டே வெளியில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நமக்கு ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளியராக, ஸோ எஸ்கேப் கோலன் டபிள்யூ கொடுத்தோம்னாக்கா நம்ம என்ன கண்டென்ட் போட்டோமோ அது சேவ் ஆயிரும். ஆனால் அந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகாது. இங்கே குவிட் பண்ணுறதுக்கு வந்து வெறும் கியூ மட்டும் கொடுத்தோம்னா குவிட் ஆயிரும். இதை சேவ் பண்ணி நம்ம வெளியில் வர்றதுக்கு எஸ்கேப் கொடுத்துட்டு கோலன் டபிள்யூ கியூன்னு கொடுத்தோம்னா அந்த ஃபைலோட கண்டென்ட் வந்து சேவ் ஆகி நம்ம அந்த ஃபைலை விட்டு வெளியில் வந்துடலாம். ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. இப்போது மறுபடியும் அந்த விஎம்குள்ளே போயிடலாம். விஎம்குள்ளே போயாச்சு. நான் மறுபடியும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து விஐ ஸ்பேஸ் இந்த ஃபைல் நேம் தான் கொடுக்கணும். ஓப்பன் பண்ணுறதுக்கும் கொடுத்துட்டேன், என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நான் இப்போ ஒரு என்ட்ரி போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இன்சர்ட் மோடுக்குள்ளே போயிட்டு ABCDEFGHன்னு கொடுத்துட்டேன். அப்புறம் சில ஐஃபன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இதை கொடுத்துட்டு நான் இந்த இதை சேவ் பண்ண வேணாம், நான் பை மிஸ்டேக்காக ஏதோ டைப் பண்ணிட்டேன், நான் இந்த ஃபைலை விட்டு வெளியில் வரணும். சப்போஸ் நீங்கள் ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்க, ஒரு ப்ரொடக்ஷன் சர்வரில் கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, பை மிஸ்டேக்காக வந்து உங்களை அறியாமையே வந்து சம் பட்டன்ஸை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ எங்கே வந்து என்ட்ரி ஆட் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஃபைலை விட்டு நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணாமல் வெளியில் வரலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னாக்க எஸ்கேப் பண்ணிவிட்டு கோலன் கொடுத்துட்டு குவிட் பண்ணிடுங்க. கியூ மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. கியூ ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கன்னாக்கா ஓகே நோ ரைட்ஸ் சின்ஸ் லாஸ்ட் சேஞ்ச் ஆட் எக்ஸ்க்ளமேஷன் டு ஓவர் ரைட் அப்படிங்குது. நீங்கள் வந்து எக்ஸ்க்ளமேஷன் நீங்கள் ஆட் பண்ணி தான் ஓவர் ரைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. அதனால எஸ்கேப் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு குவிட் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த இது சேவ் ஆகுது. ABCDEFGH அந்த ஐஃபன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேவ் ஆகாது. நம்ம அதை பார்த்துருவோம். இப்போ நான் குவிட் பண்ணி வெளியில் வந்துட்டேன். மறுபடியும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ABCDEFGH இல்லை, அந்த ஐஃபனும் இல்லை. ஸோ இந்த ஃபைல் வந்து எதுவுமே சேவ் ஆகாமல் நமக்கு சேஃபாக வெளியில் வந்துட்டோம். ஸோ நீங்கள் ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா முதல்ல நீங்கள் பேக்கப் எடுத்துக்கணும். பேக்கப் எடுத்துகிட்டு தான் நீங்கள் மறுபடியும் விஐ எடிட்டரில் போயிட்டு நம்ம அந்த ஃபைலை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்.
ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடில் ஓகே. நம்ம இதை பார்த்துட்டோம். நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஒரு ஃபைலை சேவ் பண்ணி எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்புறம் குவிட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ குவிட் வித்தவுட் சேவிங்லேயும் நம்ம குவிட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சிம்பிள் போட்டும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம டெமோவாக கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே. இங்கே நேவிகேஷன் நேவிகேஷன் ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவ் கர்சர், ஒரு கர்சரை எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட்ஸ் கீழே இருக்குது. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஹச் அப்படின்னாக்கா லெஃப்ட்டில் மூவ் ஆகும். ஏன்னா ஹச் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால லெஃப்ட்டில் மூவ் ஆகுது. அப்புறம் எல் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்குது. ஸோ இங்கே ரைட்டில் மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ரைட்டில் ஒன் ஸ்டெப் மூவ் ஆகும். ஹச்சை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னாக்க லெஃப்ட்டில் ஒன் ஸ்டெப் மூவ் ஆகும். அப்புறம் இங்கே ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சுக்கு அடுத்து இருக்கு. அது வந்து நமக்கு டவுன்னு கொடுத்துருக்காங்க. ஜேயை ப்ரெஸ் பண்ணாக்கா நமக்கு கீழே வந்துடும், கர்சர் வந்து கீழே வந்துடும். அப்புறம் கேயை ப்ரெஸ் பண்ணாக்கா நமக்கு கர்சர் வந்து மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் டு லைன். ஸோ கோலன் எண் கொடுத்துருக்காங்க. கோலன் எண் ஈக்குவல் டு லைன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் லைனுக்கு வந்து நம்ம ஜம்ப் பண்ணணும் அப்படின்னாக்கா அது எப்படி ஜம்ப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கோலன் கொடுத்துட்டு நம்பர் கொடுக்கணும். அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நம்ம ஜம்ப் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதையும் பார்த்துடலாம். இங்கே ஸ்டார்ட் ஆஃப் ஃபைல் ஜிஜி அப்படின்னு ஒரு ஃபைலோட ஸ்டார்டிங்க்கு போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஜிஜி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுவீங்க. அதே இது அந்த ஃபைலோட எண்டுக்கு போகணும் அப்படின்னாக்கா கேபிட்டல் ஜியை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுவும் எப்படி அப்படிங்கிறத ஒரு டெமோவை பார்த்துடலாம். அதுக்கு நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே. நம்ம மறுபடியும் வந்தாச்சு. இந்த ஃபைல் ஓப்பனில் தான் இருக்குது. அங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஹச் ஜே கேஎல் இந்த 4 கீயை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து ஹெச் ப்ரெஸ் பண்ணுறேன். ஹெச் ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்கள், நான் இப்போ எங்கே இருக்கேன்னாக்கா தமிழ் அப்படிங்கிற வேர்டில் இருக்கேன். நான் எஸ்கேப் தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போது இன்சர்ட் மோட்லேருந்து வெளியில் தான் இருக்கேன். நான் இன்சர்ட் மோடுக்குள்ளே இல்லை. அதனால் இப்போது நான் ஹெச்சை மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன். ஹெச்சை ப்ரெஸ் பண்ண பாருங்கள், ஒன் ஸ்டெப் பேக் லெஃப்டில் வருது. அதே இது எல்லை ப்ரெஸ் பண்ணுறேன், ஒன் ஸ்டெப் ரைட்டில் போகுது. நான் ஜேயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஜேயை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு கீழே வந்துடுது. அதே இது கேயை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் மேலே போயிடுது. ஓகேங்களா? ஸோ இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னாக்க நான் இங்கே வந்துடுறேன். இதில் வந்து ஹெச்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. ஓகே. ஸோ நம்ம இங்கே இருக்கலாம். இங்கே வந்து ஹெச்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ஹெச்சை ப்ரெஸ் பண்ணால் எம்மிலேருந்து ஓக்கு போயிடுச்சு. லெஃப்ட்டில் போயிடுச்சு. மறுபடியும் எல்லை ப்ரெஸ் பண்ணுறேன். மறுபடியும் ஓலேருந்து எம்முக்கு வந்துச்சு, ரைட்டில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜேயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஜே ப்ரெஸ் பண்ணாக்கா கீழே வந்துருச்சு. கேயை ப்ரெஸ் பண்ணால் மேலே போயிடுச்சு. ஸோ இதைத்தான் சொல்லியிருக்காங்க ஹச் ஜே கேஎல். ஸோ இதனோட ஆப்ரேஷனை நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடில் ஜம்ப் டு லைன். ஸோ ஒரு லைனுக்கு, ஒரு ஸ்பெசிஃபிக் லைனுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எஸ்கேப் கொடுத்துறேன் நான். இப்போ சப்போஸ் இன்சர்ட் மோடில் இருந்தாலும் நீங்கள் வெளியில் வந்துடலாம். எஸ்கேப் கொடுத்தாச்சு. கோலன் கொடுத்துட்டு எனக்கு செகண்ட் லைனில் ஜம்ப் ஆகணும் அப்படின்னாக்கா நான் 2 மட்டும் கொடுக்குறேன். 2 மட்டும் கொடுத்துட்டு ஹிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது லைன் வந்தாச்சு. 2வது லைனுக்கு என்ன இருக்குது, ஏபிசிடி. இதே இது நமக்கு எஸ்கேப் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு 5வது லைனுக்கு போகணும் அப்படின்னாக்கா என்டர் கொடுக்குறேன். ஸோ நான் 5வது லைனுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜம்ப் டு லைன். எந்த லைனுக்கு போகணுமோ அதை நீங்கள் அந்த நம்பரை டைப் பண்ணாலே போதும். எஸ்கேப் கோலன் கொடுத்துட்டு அந்த நம்பரை டைப் பண்ணால் அந்த லைனுக்கு நீங்கள் மூவ் ஆகிக்கிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் ஃபைல். இப்போ வந்து நான் ஃபைலோட ஃபஸ்ட்டு லைனுக்கு போகணும். ஃபஸ்ட் இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து ஜிஜியை ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு ஜிஜியை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நான் எஸ்கேப் கொடுத்துட்றேன். எஸ்கேப் கொடுத்தாச்சு. ஜிஜியை ப்ரெஸ் பண்ணுறேன் நான். ஜிஜி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஃபஸ்ட் லைனுக்கே வந்தாச்சு. ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு லெட்டருக்கு வந்தாச்சு. இதே இது நான் ஃபைலோட லாஸ்ட் லைனுக்கு போகணும், லாஸ்ட்டில் எண்ட் ஆஃப் த லைனில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கொடுத்துட்றேன். எஸ்கேப் கொடுத்துட்டு கேபிட்டல் ஜி மட்டும் கொடுக்குறேன். ஸோ கேபிட்டல் ஜினாக்க நம்ம
எல்லாத்துக்கும் கடைசியில் நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. ஜிஜினாக்க நமக்கு ஃபைலோட ஃபர்ஸ்ட் லைனு, கேபிட்டல் ஜினாக்க நம்ம ஃபைலோட லாஸ்ட் லைனுக்கு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்தாச்சு. ஓகே. ஸோ நம்ம இப்போ மறுபடியும் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். எடிட்டிங் கமாண்ட்ஸ். ஸோ கமாண்ட்ஸை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ டெலிட் கேரக்டர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கேரக்டர் டெலிட் பண்ணணும் அப்படின்னாக்க எக்ஸ் கொடுத்துட்டு டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிட் லைன், ஒரு லைனையே டெலிட் பண்ணணும் அப்படின்னாக்க டிடி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணால் அந்த லைன் டெலிட் ஆயிரும். காப்பி லைன், ஒரு லைனை நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னாக்கா ஒய்ன்னு கொடுத்துட்றாங்க. ஓகே, அதே இது லைனை பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா பின்னு கொடுத்தா பேஸ்ட் ஆயிரும். இல்லை நான் வந்து டெலிட் பண்ணதா எனக்கு அன்டூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கொடுக்கணும். யூ கொடுத்தாக்கா அது அன்டூ ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம டெமோவாக பார்த்துடலாம். அதுக்கு நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். இப்போ அந்த இதில் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா எக்ஸ் ப்ரெஸ் பண்ணாக்கா அந்த கேரக்டர் வந்து ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எக்ஸ் ப்ரெஸ் பண்ணி அந்த கேரக்டர் ரிமூவ் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, கேரக்டர் ரிமூவ் ஆகுது. இப்போ இதே இது அந்த லைனை ஃபுல்லாக டெலிட் பண்ணுறதுக்கு டிடி கமாண்டை கொடுக்குறோம். ஸோ டிடி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த லைனே டெலிட் ஆயிடுது. இல்லை நமக்கு டெலிட் பண்ணதுக்கு எனக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், அண்டு பண்ணணும். அண்டு பண்ணியாச்சு, அந்த லைன் வந்துருச்சு. மறுபடியும் அண்டு பண்ணுறேன், அந்த ஏவும் சேர்ந்து வந்துருச்சு. எக்ஸ் எக்ஸ் மூலியமா அந்த ஏவை வந்து நம்ம ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, அதுவும் சேர்ந்து வந்துடுது. இல்லை நமக்கு வந்து இந்த லைனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒய் பண்ணுங்க, ஐ மீன் காப்பி பண்ணுங்க, அப்புறம் பீனா பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஸ்லைடில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, சர்ச் அண்ட் ரீப்ளேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வேர்டை வந்து நம்ம எப்படி சர்ச் பண்ணுறது ஒரு ஃபைலில், அப்புறம் ஒரு வேர்டை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வேர்டை சர்ச் பண்ணுறதுக்கு நமக்கு இது கோலன் கொடுத்துட்டு அந்த ஸ்லாஷ் கொடுத்துட்டு வேர்டு என்ன வேர்டை சர்ச் பண்ணணுமோ அந்த வேர்டு நேம் கொடுத்தோம்னாக்கா நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை பார்த்துலாம். அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச், அந்த சேம் வேர்டை மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட்னு மூவ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதையும் பார்த்துடலாம். அப்புறம் ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு சப்ஸ்டிடியூட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நியூ வேல்யூ, சாரி ஓல்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் நியூ வேல்யூ கொடுத்துடணும். இது வந்து குளோபலாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து விஎம்குள்ளே லாகின் போயிடலாம், விஎம்குள்ளே போயிடலாம் நம்ம. ஓகே, நம்ம விஎம்குள்ளே வந்தாச்சு இப்போ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டை வந்து நம்ம சர்ச் பண்ண போகிறோம். நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வேர்டை சர்ச் பண்ணுறதுக்கு கோலன் அந்த வேர்டு நேம் கொடுக்குறோம். இப்போ நமக்கு என்ன வேர்டை சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அண்டுன்னு ட்ரை பண்ணுறேன். அண்டுங்கிற வேர்டை நம்ம சர்ச் பண்ண போகிறோம். எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அண்டுங்கிற வேர்டு வந்து நிறைய இடத்துல இருக்குது. நம்ம அதுக்கு எண் கொடுக்குறேன். எண் கொடுத்தோம்னாக்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைனில் என்னன்னு காட்டிடுது, சாரி இந்த லைனில் அண்டு ஒரு அண்டு இருக்குன்னு காட்டிடுது. நெக்ஸ்ட் வந்து எண் கொடுக்குறேன், என்ன ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு அண்டு இருக்குது. அடுத்து என்ன ப்ரெஸ் பண்ணுறேன், இன்னொரு அண்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அண்டர்ஸ்டாண்ட், அது ஏஎன்டிங்கிறதுனால அது ஒரு அண்டுன்னு எடுத்து காமிக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு அண்டு இருக்குது கீழே லாஸ்ட் லைனில். அப்புறம் மறுபடியும் என்ன ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியும் சர்ச் ஹிட் பாட்டம். ஸோ இது வந்து பாட்டம் வரைக்கும் சர்ச் பண்ணி முடிச்சிருச்சு. கண்டினியூங் அட் டாப். ஸோ நான் வந்து மறுபடியும் டாப்பில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே கர்சர் வந்துடுது. ஸோ மேலேருந்து மறுபடியும் சர்ச் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு வேர்டை சர்ச் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஸ்லைட்லன்னு பார்த்தோம்னா மேட்சஸ் என்ன, மேட்சஸும் பார்த்தாச்சு. என்ன ப்ரெஸ் பண்ணோம், ஒவ்வொரு அண்டுக்கா மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆகி எத்தனை மேட்சஸ் இருக்குன்னு நமக்கு காட்டிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ரீப்ளேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் எஸ்கேப் கோலன் கொடுத்துடலாம். எஸ்கேப் கோலனு. ஓகே, ஸோ எஸ்கேப் கோலன் இங்கே வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். பர்சன்டேஜ் சிம்பிள், எஸ்னா சப்ஸ்டிடியூட், இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கானது. பர்சன்டேஜ்னா எஸ்னா சப்ஸ்டிடியூட், ஸ்லாஷ்,
ஓல்டு வேல்யூ. ஓல்டு வேல்யூனா நம்ம என்ன வேல்யூ, அதாவது எந்த நேமை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து எங்கெங்கெல்லாம் அண்டு இருக்கோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அண்டுன்னே போட்டுடுறேன். அண்டு ஸ்லாஷ் இதை வந்து அண்டுங்கிற இடத்துல பாண்டுன்னு போடுறேன், பிஏஎன்டி. ஓகே, பாண்டுன்னு போட்டேன். ஸோ அண்டுங்கிற இடத்துல தான் நம்ம பாண்டுன்னு ஃபுல் ஆகும். ஓகேங்களா, ஸ்லாஷ் ஜி, ஜினா குளோபல். ஸோ இது வந்து ஹோல் ஃபைல்லையும் நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா, என்டர் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அண்டுங்கிற இடத்துலலாம் பாண்டு பாண்டு பாண்டுன்னு இருக்கு. பாண்டு, இங்கேயும் பாண்டு, இங்கேயும் பாண்டு. ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா பாண்டுன்னு சேவ் ஆகுது. ஸோ இப்படி தான் ஒரு வேர்டை வந்து நமக்கு ஹோல் ஃபைல்லையும் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா, நான் எஸ்கேப் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு ஸ்பெசிஃபிக் லைனில் மட்டும் நமக்கு ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்கேப் கொடுத்து :5ன்னு கொடுத்துருங்க. என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள், நான் இப்போ 5th லைனுக்கு வந்துட்டேன். 5th லைனுக்கு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து நம்ம ஃபைலை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி, ஐ மீன் வேர்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் கோலன் கொடுத்துட்டு, ஸோ என்ன வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த வேர்டை, ஐ மீன் ஸோ அதை போட்டுருங்க. ஐ மீன் எஸ் கொடுத்துருங்க. எஸ் ஸ்லாஷ் நியூ வேல்யூ BAND ஸ்லாஷ் AND. ஓகேங்களா, ஸோ இது மட்டும். இந்த 5th லைனில் நான் பாண்ட் அப்படிங்கிற வேர்டை வந்து அண்டு அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே செலக்ட் ஆகிருக்கு, பாண்டுங்கிறது செலக்ட் ஆகிருக்கு. அதை அண்டுன்னு மூவ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. இது குளோபலாக கொடுக்க போகிறது இல்லை, ஏன்னா நம்ம ஹோல் ஃபைலில் சேஞ்ச் பண்ணல. அதனால ஜிங்கிற ஆப்ஷன் நான் கொடுக்க மாட்டேன். இது மட்டும், ஐ மீன் 5th லைனில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே பாருங்கள், இங்கே நமக்கு இங்கே 5th லைனில் பாண்ட் இருந்தது வந்து நமக்கு அண்டுன்னு வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லைனில் நீங்கள் வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்னென்ன கவர் பண்ணுறோம்னு முதல் சொல்லிடுறேன். ஸோ ஒரு வேர்டை வந்து எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் மேட்சஸ், அந்த வேர்டில் எத்தனை மேட்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்புறம் ஓவரால் அந்த ஃபைலில் ஒரு வேர்டை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக் லைனில் இருக்கிற ஒரு வேர்டை எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைடு போனோம்னாக்கா டெமோ ஃப்ளோ ரீகேப். ஸோ நம்ம என்னென்னலாம் டெமோ பார்த்தோமோ அது ஒரு ரீகேப்பாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து இன்சர்ட் மோடில் போயிட்டு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஐ மீன் ஒரு கண்டென்ட்டை உள்ளே போட்டோம். கண்டென்ட்டை உள்ளே போட்டு அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி வெளியில் வந்தோம். அப்புறம் ப்ராக்டிக்கல் நேவிகேஷன் எடிட்டிங் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி சில ப்ராக்டிஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து ஃபைனலாக என்ன பார்த்தோம்னாக்க ஒரு வேர்டை எப்படி சர்ச் பண்ணுறது, அதனோட மேட்சஸை பார்த்தோம். அப்புறம் ஒரு வேர்டை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, ஒரு என்டையர் ஃபைலில் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, ஒரு ஸ்பெசிஃபிக் லைனில் வந்து ஒரு வேர்டை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். க்ளோசிங். ஸோ ஓகே, நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா VA எடிட்டர் இஸ் பவர்ஃபுல் ஃபார் லினக்ஸ் ஃபைல் எடிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து பவர்ஃபுல்லான டூல் தான். நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஃபைலை எடிட் பண்ணுறதுக்கு முன்னால் கண்டிப்பாக பேக்கப் எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் சர்வரில் கான்ஃபிகரேஷன் ஃபைலை நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்கன்னாக்க கண்டிப்பாக மறக்காமல் ஒரு பேக்கப் எடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாங்கனாக்க சில பேசிக் கமாண்ட்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து இது கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் VA வந்து யூஸ் பண்ணுங்கள். VA எடிட்டரில் போயிட்டு ஜஸ்ட் இன்சர்ட் மோடில் போயிட்டு நீங்கள் சில இதை டைப் பண்ணிட்டு இந்த ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இந்த வீடியோவை வந்து நிறுத்தி நிதானமாக வந்து நீங்கள் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து VA எடிட்டரில் நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆயிடுவீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா டெக் டூஸ் ஐடி தமிழை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நிறைய பேர் கமெண்ட் பண்ண மறந்துடுறீங்க. ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டெக் டூஸ் ஐடி தமிழ். தேங்க்யூ.